got in store. Day 2. Comes underway and it'll be a sneaky little single to kickstart proceedings. ஃபார்ட்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான நேற்று நடந்த 4வது டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் அங்கே நடந்திருக்கிறது. கோலி ஒரு 19 வயசு கிரிக்கெட் பிளேயரை, ஆஸ்திரேலியாவுக்கு அறிமுகமான பிளேயரை வம்புக்கு இழுத்தாரா என்று பல சுவாரஸ்யங்கள் இங்கே இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. வணக்கம் பெஞ்சமின். பாக்ஸே கவாஸ்கர் கோப்பையை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா இந்தியாவும் எரிமலை போல மோதிக்கொண்டே இருக்கு. பல விஷயங்களை நமக்கு கேள்விப்பட்டே வருகிறோம். இந்த விஷயத்துல பார்த்தா ஆஸ்திரேலியாவில் முன்னாள் வீரர்கள் எப்போதும் இந்திய வீரர்களை வம்புக்கு இழுப்பதே வேடிக்கையாக இருக்கிறது. வம்புக்கு இழுத்தே அவர்களை அப்செட் பண்றதும், வம்புக்கு இழுத்தே நம் இந்திய டீமை ஆஸ்திரேலியாவிடம் தோற்க வைப்பதும், இப்படி பல வீரர்கள் இப்போது கிளம்பியிருக்காங்க தான் சொல்ல முடியும். அப்படி பார்க்கையில் அதில் நம்பர் 1 இருக்கிறது ரிக்கி பாண்டிங். ரிக்கி பாண்டிங்கை நமக்கு எல்லோரும் தெரியும். ஆஸ்திரேலியாவில் ஒரு காலத்தில் கலக்கியவர். கிரிக்கெட்டில் அமோகமான ரன்களை அடித்து ஆஸ்திரேலியாவை கிரிக்கெட்டின் வேர்ல்டு கப் முதல் எடுத்து கொடுத்த ஒரு ரிக்கி பாண்டியை நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட ரிக்கி பாண்டி என்னன்னா, நம்முடைய ஆஸ்திரேலியா டீம் எப்போதும் வெற்றி பெற வேண்டும், தோல்விக்கு இடம் கொடுக்க கூடாது என்ற ஒரு சுயநல பேரொழி ரிக்கி பாண்டிக்கு இருக்கிறது. மற்ற டீமுகள் ஜெயிக்கக்கூடாது, எப்போதும் ஆஸ்திரேலியா தான் நம்பர் 1 இருக்கணும் என்ற ஒரு சுயநல புத்தி ரிக்கி பாண்டிக்கு எப்போதும் இருப்பது நமக்கு தெரியும். வெறித்தனமோ இல்லை நாட்டுடைய பற்றோ தெரியல, இல்லை ஒரு ஈகோன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அவருடைய பேச்சுகளும் அப்படித்தான் இருக்கு. ஏன் அவரை பற்றி நமக்கு இங்க சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவரு கிரிக்கெட்ல இருக்கும் போதே தெரியும், பல தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. மண்ணில் ஒட்டின பாலை கூட கேட்சாஞ்சலி மாற்றக்கூடிய ஒரு பிளேயர்னு நமக்கு தெரியும். அது நிறைய மேட்சுகள்ல நம்ம பார்த்துருக்கோம். ரிக்கி பாண்டிக்கு தில்லாலங்கடி வேலை, அதே தில்லாலங்கடி வேலை தான் ஸ்மித்து கொண்டு வந்தாரு. ஸ்மித்து கொண்டு வந்து பந்துகளை தேய்ச்சி உரசுறது, இப்படி நிறைய தவறுகள் எல்லாம் நடந்திருக்கு ஆஸ்திரேலியா மண்ணில். ஆஸ்திரேலியா பண்ணிருக்கு. அதுல ஸ்மித்தோட கேப்டன் பதவியே போச்சு. இப்படி இருக்கையில இந்த ரிக்கி பாண்டி வெளியில இருந்துட்டு அந்த 19 வயசு கிரிக்கெட் பிளேயரை கோலி சீண்டராக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது குற்றச்சாட்டு இல்லைங்க, கோலியை சீண்டுறாரு. அதாவது அடுத்த இந்தியா பேட்டிங் பிடிச்சும் போது கோலி அவுட் ஆக்க வேண்டும், கோலி உணர்ச்சி வசப்பட்டு அவுட் ஆக வேண்டும், இப்படிப்பட்ட சில விஷயங்களை வைத்து தான் ரிக்கி பாண்டி இப்படி பேசிக்கிறார் என்று நினைக்கிறேன். சரி, ஆனா அந்த 19 வயசு கிரிக்கெட் பிளேயர் நம்ம பும்ரா பவுலிங்கே அடிச்சு நொறுக்கிட்டாருங்க. பும்ரா பவுலிங்க தான் இந்தியா நம்பியே இருந்துச்சு. இந்திய டீம் செலெக்ஷனே அப்படித்தான் இருக்கு. ஒரே பவுலரை நம்ப தான் இந்திய டீமே இருக்கு. அப்படி இருக்கும்போது பும்ரா பவுலிங்க நேற்றுக்கு ரொம்ப அடி வாங்குச்சு. அப்படி இருந்து கம்பெக்கு கொடுத்தாரு, 3 விக்கெட்டும் எடுத்தாரு. அதே இது முகமது சிராஜோ இல்லது ஆகாஷ்தீப்போ பண்ணியிருந்தா ஆஸ்திரேலியாவை நேற்றைக்கே மடக்கி இருக்கலாம் அப்படின்னு இந்தியாவோட கம்பேக் இருந்துச்சு. ஆனா டீம் நிலவரம் ரொம்ப மோசமாகி போயிடுச்சு. அப்படித்தான் நம்ம நினைக்க வேண்டியது. நம்ம சொல்லித்தானே இருக்கோம், டீமுடைய செலெக்ஷனே தவறாக இருக்கிறது, ரோஹித் சர்மாவோட ஐடியா எல்லாம் ரொம்ப இதாக இருக்கு, கீழ்த்தரமா இருக்கு. சரி, அப்போ பும்ராவோட பவுலிங்கை இந்த அளவுக்கு நொறுக்கும் போது உண்மையிலேயே பும்ரா அப்செட் ஆவாரு, அது தெரியுது. ஆனா அந்த பேட்டிங் 19 வயசு பேட்டிங் பண்ணவரை நமக்கு பாராட்ட வேண்டும். ஒரு ஃபர்ஸ்ட் மேட்சா இருந்தாலும் ஒரு நிதானம் இல்லாமல் அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்து அவுட் ஆனது பெரும் வரவேற்கத்தக்கது தான். அதுவும் சடேஜா பவுலிங்கில் அவர் அவுட் ஆகி சென்றார். அதுவும் எல்பி டவுல் ஆனார். எல்பி டவுல் ஆனாலும் அதை ரீப்ளே பண்ணி ரிவ்யூ கேட்டிருக்கலாம். அதையும் கூட கேட்காமல் ஒரு அனுபவ பிளேயர் போல அதை அவுட் என்று சொல்லி அவரை முடிவு பண்ணி நடையை கட்டிட்டார். ஆனா அவரே கேட்ச் பிடிச்ச விராட் கோலி வம்புக்கு இழுத்தானே ரிக்கி பாண்டிங் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அங்கே என்ன நடந்தது என்றால், கோலி அந்த பிளேயரிடம் அன்பாகத்தான் பேசியிருக்கிறார். சும்மா ஒரு அன்புனால சும்மா செப்பேலிசா அடிச்சிருக்கிறார். இதுதான் அங்க நடந்திருக்கு. இந்த விஷயத்தை ரிக்கி பாண்டி ஏன் இதை வன்மமாக கற்கிறார் என்றால், அது நம்ம இந்திய பிளேயர்களை அப்செட் ஆக்கிற உள்ள பிளான். இந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள கிரிக்கெட் பிளேயர்களை மொத்தத்திலே இப்படித்தான் இந்திய டீம்களை உசுப்பி ஏற்றி அவுட் ஆக்க வைக்கிறது. அவங்க தோல்வி விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை ஆஸ்திரேலியாவுக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி இந்திய பிளேயர்களை வம்புக்கு இழுப்பாங்க. வம்புக்கு இழுத்து சில விஷயங்கள் ஏதாவது பண்ணணும்னா இப்படித்தான் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுதான் வம்புக்கு இழுப்பாங்க. இதுல இந்திய பிளேயர்களை பொறுத்தவரை அந்த அதிபுத்திசாலித்தனமாக சில விஷயங்கள் செயல்படுவதில்லை. என்னன்னா இப்படி பண்றது நம்மளை வம்புக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சு கொள்ளாம வெறித்தனம், கோபம், ப்ரெஷர், அந்த மாதிரி விஷயங்கள்ல போய் கிரிக்கெட் விளையாடுவாங்க, அவுட் ஆவாங்க. இதுதான் இந்த டீம் தோக்குறதுக்குள்ள ஒரு எச்சரிக்கை.
மணி. இதை பண்றதுக்கு தான் ரிக்கி பாண்டி பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து வம்புக்கு இழுத்து இது பண்றது கொள்றது தேவையில்லை. ஏன் ரிக்கி பாண்டி பண்ணாத தில்லாலங்கடியா கிரிக்கெட்ல அவர் இதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றதுக்கு 1000 ரசிகர்கள் இங்கே காத்திருக்காங்க. ரிக்கி பாண்டிக்கு நமக்கு அப்படி ரிக்கி பாண்டி வந்து கிரிக்கெட்ல வந்து பெரிய பிளேயரு, அமோகமான சூப்பர் பிளேயர் தான். ஆனா அவருடைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் நமக்கு தெரியாதா? மண்ணில் டச்சான பாலம் கூட கேட்ச் என்று அம்பையர் கிட்ட சொல்லும் விதங்கள் எல்லாம் நமக்கு தெரியாதா? ஸ்மித்து பாலை கையில போட்டு உருட்டி அதை டேமேஜ் ஆக்கின வழக்கங்கள் நமக்கு தெரியாதா? அதனால அவர் கேப்டன் பதவியே போச்சு. 2 வருஷமாக கிரிக்கெட்டில் விளையாடாம இருந்த காலங்கள் நமக்கு தெரியாதா? இதெல்லாம் ஏன் ஆஸ்திரேலியா மண்ணில் நடந்த ஒரு சீப்பான கேரக்டர். இந்த மாதிரி கேரக்டர் வச்சிருக்கவங்களுக்கு கோலியை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அதனால கோலி ரசிகர்கள் வந்து இதுல வந்து டென்ஷன் ஆகாதீங்க, ப்ரெஷர் ஆகாது. நம்ம கோலியை வந்து விளையாட விடாம ஆக்குறதுக்கு ஒரு ப்ரெஷருக்காக வேண்டிதான் ரிக்கி பாண்டிக்கு இப்படி பேசுறான்னு தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் இந்த மேட்ச் வந்து நமக்கு வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் டாஸையும் ஆஸ்திரேலியா வின் பண்ணிருச்சு. ரோஹித் சர்மா நினைச்சிருப்பாரு டாஸை வின் பண்ணி பேட்டிங் பிடிச்சிடலான்னு சொல்லி. ஆனால் முடியலை. இருந்தாலும் வின் பண்ண முடியலை. இந்தியா பவுலிங் செலெக்ஷன் வந்து சரியில்லாமல் போச்சு. எப்போவுமே இந்தியாவுக்கு பவுலிங் தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் நேற்றைக்கு நடந்த விதத்தை பார்க்கும்போது பவுலிங் ஸ்ட்ராங் இல்லை. லாஸ்ட் டைமில் வந்து கொஞ்சம் கம்பேக் கொடுத்தாங்க. மீண்டும் ஆஸ்திரேலியா அதே கம்பேக் எடுத்து ஸ்மித்தை நிற்க வைத்துட்டது. கெட்ட வந்து பும்ரா டக் அவுட் ஆக்கிட்டாரு. இன்னும் டக் அவுட் தான் கேட்டு உங்களை தூக்குறதுக்கு பும்ரா பிளான் பண்ணிட்டாருன்னு நினைக்க வேண்டியது. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு